சினிமாவுக்கு வந்து நான் 52 வருஷம் சார். இதில் எல்லாரும் இந்த 2 வருஷத்தை ஏன் கழிச்சிடுறாங்கன்னா, நான் வந்தோம்னா நமக்கு பேர் நல்ல பேர் கிடைக்கும். அப்போ எனக்கு வந்து கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வந்துடும். இப்போ நான் எதிராளிகளை பூரா கொண்டுட்டு நம்ம மட்டுமே பேர் வாங்கணும்னு நினைப்பேன். உயிர் உள்ள ஒரு விஷயம் பூஸ்ட் ஆயிடுச்சு. அற்புதமாக கெடுக்கக்கூடிய ஒரு அவர் தாண்டான்னு என்ன நம்மளை ஃபிக்ஸ் பண்ண. அதனாலே உங்களுக்கு நெகட்டிவாக போக ஆரம்பிச்சிருக்கு. சார் உங்களுக்கு பழைய மாதிரி நடிக்க முடியுதா? பழைய மாதிரி தான் நடிக்கிறேன். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எல்லா இயக்குனருக்கும் தெரியும் ராதாரவி சார் கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ராதாரவின் மனசில் இருக்கு கண்டிப்பாக. ஏன் சார் இப்போ கூப்பிடுறது இல்லைங்களா? நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் விளக்கம் கொடுக்க முடியாது. திருக்குறள் 2 லைன் தானேங்க, அர்த்தம் பெருசு இல்லை. ஆமாம், அது மாதிரி நினச்சிட்டு பொருள் நிறையா இருக்குது. அது மாதிரி நினச்சிட்டு பெருமையாக நினச்சிட்டு போக வேண்டியது. நிறுத்தி நான் 12-13 வருஷம் ஆச்சு. சீரடியை நிறுத்தி 18 வருஷம் ஆச்சு. இது நான் வெளியே எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை மலேசியா இன்னும் ராதாரவி தண்ணி அடிப்பாரா அப்படி நினைக்கலாம். முதல்ல த்ரிஷாவுக்கு வெளிநாட்டுக்குன்னு கூட்டு போனதே சகோதரர் விஜயகாந்த் தலைமையில் நான் தான். பாஜக தலைவர் நயனா நாயுதன் வந்து த்ரிஷா குறித்து சினிமாவில் மட்டும் நான் திருப்தி ஆகிட்டேன்னு சொன்னேன்னா நான் தான் ஃபஸ்ட்டு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் பல்குரல் வித்தகர் மூத்த நடிகர் டத்தோ ராதாரவி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய கலையுலக வாழ்க்கை 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. மலேசியாவோட இன்னைக்கு பாராட்டு விழா வச்சிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? மலேசியாவில் நான் வந்து இது பாராட்டினதில் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா, நம்ம டி மோகனுக்கும் அங்கே நம்ம ஒரே எம்பி இருக்கார், மாயிக்கா எம்பி சரவணன், டத்தோ சரவணன், அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, இதை ஏற்பாடு செய்த கரத்தை தியாகராஜனுக்கும் நன்றியை சொல்லி, மற்றும் அந்த தமிழ் நெஞ்சங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லி, ஒரே ஒரு வருத்தம் எனக்கு, அஃப்கோர்ஸ் இது செய்ய மாட்டாங்க தமிழ்நாட்டில். உண்மைதான். புதுசாக சொல்கிறது தப்பு. ஏன்னா என்னோட பல பேருக்கு இது மாதிரி விழா கொண்டாடுறாங்க. டத்தோ ராதாரவி அவர்களுக்கு ஏன் விழா கொண்டாடல? நம்பியாருக்கு ஏன் கொண்டாடல? நான் எம்என் நம்பியார் வந்து என்னை விட அதிகம் 1000 படம் கிடைச்சிருக்காரு. அவர் கொண்டாடலையே. இப்போ பாகுபாடு இருக்கா சார்? எப்படி சார்? இல்லை தமிழ் சினிமா அப்படி இல்லைங்க. இங்கே ஹீரோக்கு தாங்க செய்கிறது ஒன்று வழக்கம். அதை கூட இப்போ ரஜினி சாருக்கு ஒன்றும் செய்யலை. உண்மைதான், ஒன்றும் செய்யலை. பட் அது வந்து நம்ம ஊர் வழக்கப்படின்னு ஒன்று வச்சுக்கணும். அந்த ஊர் இப்போ நான் போய் உட்காந்த ஹோட்டல்லன்னா மலேசியாவில் உடனே இலையை போடுறாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் டெய்லி இலையில் சாப்பிட்றேன் வீட்டில்னு. அந்த இலையில் போடுவது இந்திய கலாச்சாரம் போடுறாங்க, ஒரு பண்பாடு. பட் நான் வந்து தட்டில் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவேன். எனக்குன்னு தட்டி வச்சுருக்காங்க, சாப்பிடுவேன். இது வந்து அந்த ஊரில் நமக்கு கொடுக்குற மரியாதை வேறு எந்த ஊர்லேயுமே இல்லையான்றது தான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? வாழை இலையில் போடுவது வந்து பொதுவாக வாழை இலையில் தான் போடுவோம். ஆனால் அங்கே பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கூட நம்ம போய் சாப்பிட்டோம்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே வாழை இலை தான். ரொம்ப ஒரு எக்ஸலன்ட். தமிழ்நாடு மாறி போச்சு, மலேசியா மாறலாங்கிறீங்களா? அப்படி தமிழ்நாடு மாறி போச்சுன்னு இல்லை, தமிழ்நாட்டில் வி ஆர், ஐ திங்க் இப்படி நடக்குமோன்றது எனக்கு டவுட். நானும் தட்டில் சாப்பிட்ருவேன், ஸ்பூன் ஃபோக்கெலாம் அவ்வளோ வச்சுக்க மாட்டேன். பட் இது வந்து வெளிநாட்டுடைய கலாச்சாரம் நம்ம ஊருக்கு வந்துருச்சு. நம்ம கலாச்சாரம் மலேசியாவுக்கு போயிடுச்சு, வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. மலேசியா சிங்கப்பூர்லேயும் அப்படி தான். வாழை இலைன்னு கடையே இருக்குது அவங்களுக்கு. சரவண பவன்லேருந்து எல்லாமே அவங்கவுங்க பேரை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போயிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல, துபாயிலே இருக்கு சரவண பவன்லாம். ஆமாம் சார், ஆமாம். இது பாரிஸில் இருக்குது சார். அங்கே ஏன் இதெல்லாம் இருக்குன்னா, தமிழர்கள் அதிகமாக, தமிழர்கள் இல்லை இந்தியர்கள் அதிகமாக இருக்கிற இடம். அங்கே சர்தார்ஜியே தமிழ் கற்றுக்கிறாரு. ஏன்னா அவர் ஹிந்தியில் பேசினா இங்கே வேலைக்கு ஆகலடான்னு தமிழில் பேசுகிறாரு. மோடிஜி அவர்களுக்கு மாயிக்காவுக்கு சொல்லியிருந்தா கூட்டம் வேறு. மோடிஜி சொல்லலை மாயிக்காக்கு. மலேசிய இந்திய தமிழ் மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு சொல்லலை. அதனுடைய தலைவர்கள் வந்து இப்போ டி மோகன்லாம் 4 டேஸில் இந்த ஃபங்க்ஷன் வச்சாங்க. 4 டேஸ் காலத்தில் 4 நாளில் இந்த ஃபங்க்ஷன் வச்சாங்க. என்னுடைய 50வது ஆண்டு பயங்கரமான கூட்டம். அதுலேயும் சாப்பாடு வேறு போடுறாங்க. அதனால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க க்ரௌடை. குறிப்பிட்ட ஆட்கள் தான் வரணும், குறிப்பிட்ட ஆள் தான் வரணும்னு சொல்லி இன்விடேஷன்ஸ் வச்சாங்க. இதெல்லாம் இந்த 4 நாளுக்குள்ளே நடக்குது அப்படின்னு மேலே சொல்லும் போது சரவணன் சார் வந்ததெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். டி மோகன் நடத்தினார், கொண்டாடின டி மோகன் ஆகட்டும், அவங்க துணிவேர், அவங்க மனைவி ஆகட்டும், அவங்க எல்லாருமே நம்ம ஊர் இது ஃபாலோ பண்ணி தான் செய்கிறவங்க. அவர் வீட்டில் கூட சாப்பாடு போடும்போது வாழையில தான் வச்சார்.
அவர் ஃபோக்கஸ் ஸ்பூனில் சாப்பிட்றாரு. ஆனால் அப்போ எங்களுக்காக கையில் தானே சாப்பிட்றாரு. ஆமாம். சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, இதே ஃபங்க்ஷனில் நாங்கள் சாப்பாடு போடும்போது எல்லாரும் ஃபோக்கஸ் ஸ்பூனில் தான் சாப்பிட்டாங்க. ஒரு வருத்தம் இருக்கா சார்? நம்ம எத்தனை வருஷம் 50 ஆண்டுகள் நிறைவு பண்ணியிருக்கோம். தமிழ் சினிமா நம்மளை கொண்டாடலையே, ஆனால் மலேசியாவில் கொண்டாடுறாங்களே. இல்லை வருத்தம் இருக்கா? இல்லைங்க, இல்லை, அதெல்லாம் எனக்கு வருத்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு எப்பயுமே இதில் பெரிய நான் இப்போ வந்து ஒரு 4 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். முந்தி மாதிரி பிஸியாக நடிக்க முடியுமான்னா அது முடியாதுங்க. இளைஞர்களுக்கு வழி விட்டு தாங்க ஆகணும். யார் வேணாலும் வருவாங்க. நல்லா நடிக்கிறவங்க தங்குவான், நல்லா நடிக்காதவங்க தங்க மாட்டாங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே கேடர் தான். இப்போ நம்ம த்ரிஷாவை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. நயனாநாயகன் பேசியிருக்காரு. அவர் த்ரிஷா வீட்லேயே இருக்காரு கிடையாது. த்ரிஷா வீடு வேறு இடம். அவங்க த்ரிஷா முதல்ல த்ரிஷாவுக்கு வெளிநாட்டுக்குன்னு கூட்டு போனதே சகோதரர் விஜயகாந்த் தலைமையில் நான் தான். நியாயமாக கண்டிப்பாக. உமாலாம் எனக்கு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு. லேசால நடித்ததுனால எப்படியாவது இவ்வளோ கூப்பிட்டு போ, த்ரிஷாவை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கேன் மலேசியாவுக்கு. ஸ்டார் நைட்டுக்கு, அந்த கடன் தீக்கிறதுக்காக ஒரு ஸ்டார் நைட். இதுதான் நெகட்டிவாக போட போகிறாங்க சார் கமெண்ட்டில். அது எல்லாமே தான். இப்போ நான் வணக்கம் சொன்னால் கூட நெகட்டிவாக தான் போடுவாங்க. அதுக்கு என்ன செய்யுது? தேவன் சம் மேலே போடுறாங்க. த்ரிஷா வந்து ராதாரவி சார் தான் கூட்டி போனார். ஆமாம்மா, எப்படி வேணும் போட்டோம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்ம இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்தா நம்ம உதாரணம் இப்படி சொன்னோம்னா தப்பாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினச்சோன்னா நிறைய பேர் பார்க்குறோம், வணக்கம் சொல்கிறோம், இல்லை திட்டுறாங்க, கூட்டுறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க. நான் டே ரவினா கூட திரும்பி பார்க்க மாட்டேன். தலைவர் ரவி, நம்ம தலைவரை வணக்கம்னு சொன்னால் திரும்பி பார்ப்பேன். எனக்கு அது மாதிரி பழக்கம். நான் அண்ணா அறிவாலயத்துக்கு பின்னாடி இருக்குது. இது வரைக்கும் யாரும் என்ன அண்ணா அறிவாலயத்தில் கூட திட்டினதோ கொண்டதோ கிடையாது. ஏன்னா எங்கள் ஏரியா இஸ் ஃபுல் ஆஃப் ஆல் பார்ட்டி லீடர்ஸு இங்கே இருக்கிறவங்க. கண்டிப்பாக. இருந்தாலும் நான் வந்து ஒரு 60 வருஷம் அதே வீட்டில் இருக்கோம், தேனம்பட்டில். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இவங்க திட்டுவாங்க, அவங்க திட்டுவாங்கன்னு நினச்சி நம்ம வாழ்க்கை நடத்த முடியாது. வீடு போய் சேரவே முடியாது. எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னா வீடு போய் சேர முடியாது. உண்மைதான் சார். இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். செல்ஃபி ரொம்ப எடுத்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளும் டயர்டாக இருப்போம்ல. உண்மைதான். நம்ம கிட்டத்தட்ட சாயந்தரம் வந்தோம். சாயந்தரத்துலேருந்து 3 மணி 4 மணிக்கு போனோம். 4 மணிலேருந்து 9, 10 மணி வரைக்கும் அங்கேயே இருக்கும். அதுக்கு மேலே நம்மளால் அங்கே இருக்க முடியாது. நான் புறப்பட்டு ஒரு ரூமுக்கு போகிறேன்ப்பான்னு சொன்னேன். ஏன்னா ஒருவேளை மலேசியான்னு ஒன்று ராதாரவி தண்ணி அடிப்பாரா அப்படி நினைக்கலாம். தண்ணியை நிறுத்தி அதனால 9 மணி வரை போதுங்கிறாரா? தண்ணியை நிறுத்தி நான் 12-13 வருஷம் ஆச்சு. சிகரெட்டை நிறுத்தி 18 வருஷம் ஆச்சு. இது நான் வெளியே எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம சகோதரர் சேகவரை கூட சொன்னார், ஏகபத்தினிக்கு விருந்தேன் அவர். நான் ஒரே பொம்பளையே 52 வருஷமாக இருக்குது, கூடவே இருக்கோம், நாங்கள் ஒன்றா இருக்கோம், டச் அவுட். அதனால் இல்லாதவங்களெல்லாம் நான் மோசமாக பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க வசதிப்பட்டதுக்காக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ போனோம் வந்த இப்போ திட்டுவாங்கன்னு சொன்னதுக்காக இவ்வளோ பெரிய பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. திட்டவங்க திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. நம்ம சொல்கிறத சொல்லிடணும். இப்போ பாஜக தலைவர் நயனாநாயகன் வந்து த்ரிஷா குறித்து அதை எதிர்ச்சியாக பேசினாரா இல்லை உண்மையாக பேசினாருன்னு தெரியல சார். அது உங்களுடைய கருத்து எப்படி சார் இருக்குது? இல்லை, எனக்கு கருத்து தெரியாதில்ல, கருத்தே கிடையாது. ஏன்னா த்ரிஷா வீட்டில் தான் இருக்காரா விஜய்ன்றது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல. பக்கத்து வீட்டில் நான் இருந்து ஒருவேளை இவர் அங்கே இருந்தாருன்னா சொல்லிடுவேன் நேரம், சார் அவர் இங்கே தான் சார் இருக்கார், நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். நான் இருக்கிறது தேனாம்பிட்டேன், அவர் இருக்கிறது எங்கேயோ வந்து பனையூர் ஈசிஆர் ரோட்டில் பனையூரில் இருக்கார். எனக்கு டச் இல்லை, அதெல்லாம் டச். போதுமான நிறைவு இருக்கா சார்? 50 ஆண்டுகளாக நிறைவு பண்ணியிருக்கீங்க சினிமா வாழ்க்கையில். எனக்கு போதுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன திருப்தியால நினைக்கிறீங்களா? சினிமாவுக்கு வந்து நான் 52 வருஷம் சார். இதில் எல்லாரும் இந்த 2 வருஷத்தை ஏன் கழிச்சிடுறாங்கன்னா, நான் கன்னட படத்தில் நடித்ததே கொண்டாட மாட்டுறாங்க. ஓ, முதல்ல 2 படமும் கன்னட படம் தான். சின்னி சம்பத் சார், அந்த சின்னி பிரகாஷன் இருக்கார்ல, ஆமாம், அவர் தான் ஹீரோ நடித்தார். விஷ்ணுவர்தன் பாரதி அவங்க கம்பெனியில் தான் நான் ஃபஸ்ட்டு வில்லன் பண்ணேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த 2 கவுண்ட் பண்ண மாட்டுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறாங்க. அவங்க கவுண்ட் பண்ணுறதே மன்மதலீலையிலேருந்து தான் கவுண்ட் பண்ணுறாங்க. மன்மதலீலைக்கு முன்னாடி 2 வருஷம் நடிச்சிருக்கேன். அதில் 52 வருஷம் 50 வருஷம் அவங்களாவது கொண்டாடுறாங்களே, விடு. இதில் போய் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இல்லை சார், உங்களை போன்ற மூத்த நடிகர் இன்னைக்கு யாரும் அந்த அளவுக்கு தொடர முடியல. இப்போ நீங்கள் 52 வருஷம் இன்னைக்கு தாண்டி வந்திருக்கீங்கன்னா பெரிய விஷயம். ஒரு சினிமா உலகத்தில் பெரிய ஜாமானா இன்னைக்கு ஜொலிச்சிருக்கீங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எல்லா இயக்குனருக்கும் தெரியும்,
ராதாரவி சார் கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ராதாரவின் மனசுல இருக்கு கண்டிப்பா. ஏன் சார் இப்போ கூப்பிடுறது இல்லைங்களா? எங்க கூப்பிட்டாங்கன்னா இப்போ 4 படம் செய்கிறேன் சார். இப்போ நாளைக்கு பாருங்க ஒரு படத்தினுடைய கதை கேட்குறேன். அந்த டைரக்டர் சொல்கிறார் 20 நாள் ஒர்க்குன்னு. எனக்கு வந்து அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் கேரக்டர்னு சொல்கிறார். கிராண்ட் ஃபாதர்னா இதே தான் சொன்னார் பிரியதர்ஷன் இதில் லேசா லேசா படத்தில். இதில் நீங்கள் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் அப்படி நினைக்காதீங்க, இதில் உங்களை எங்கேயாவது நீங்கள் கிராண்ட் ஃபாதராக வரீங்களான்னு பாருங்கள். அந்த படம் பூராவே தாத்தான்னு இந்த பொண்ணுங்க எப்பயாவது தான் கூப்பிடுவாங்க, அதுக்குள்ள மனசில் நின்றுச்சா என்னான்னு தெரியாது. அப்படி நிற்காத அளவுக்கு அவர் எடுப்பார். இது சில பேருக்கு என்ன சார், இப்போ விகேஆர் சித்தப்பா இருக்கார்ல, விகே ராமசாமி இருக்கார்ல, அவர் இளமையிலேயே ஃபர்ஸ்ட் படம் நாம் இருவரும் ஏதோ ஒன்று நடிச்சாருன்னு சொல்லுவாங்க. அதுலேயே அவர் வயதானவர். ஆமாம், வேஷம் எதுவாக இருந்தா என்ன நிற்குதா, கேரக்டர் நிற்குதா, செய்கிறது நிற்க. இப்போ சூதுகவும்ல இப்போ 20 நாள் 10 நாள் 30 நாள்னு கேட்குறாங்க. அதை விட சூதுகவும்ல ஒரு நாள் தான் எனக்கு நலன் வாங்கினாப்புல என்கிட்டேருந்து. நலன் குமாரசாமி. ஆமாம், நலன் குமாரசாமி டேட் வாங்கினது ஒரே நாள். ஆனால் 4 மணிக்கே முடிச்சிட்டாரு. என்ன இவர் எடுத்தார், என்னது கேட்ட சம்பளத்தை கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. நானும் எம்எஸ் பாஸ்கர் எல்லாம் நடித்தோம். எப்படி இவர் அதுக்குள்ளே முடிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சது உண்டு. ஆனால் தேட்டரில் பேர் கிடச்சது உங்களுக்கு தாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் ஏதோ அதுக்கு முன்னாடி இந்த பீட்சா ஏதோ எடுத்தாங்க, அதில் சம்திங் கன்சர்ன். நான் பீட்சா சாப்பிட்றது இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சீனோ திருக்குறள் 2 லைன் தானேங்க, அர்த்தம் பெருசு இல்லை. ஆமாம், அது மாதிரி நினைச்சிட்டு பொருள் நிறையா இருக்குது. அது மாதிரி நினைச்சிட்டு பெருமையாக நினைச்சிட்டு போக வேண்டியது இல்லை சார். ஒருவேளை உங்கள்கிட்ட கதை சொன்ன ஒரு கதையை மாற்றிடுவார் அப்படின்னு யோசிக்கிறாங்களா? எப்படி பட் வேலை வாங்க முடியுமான்னு யோசிக்கிறாங்களா? இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. நம்ம சினிமாவில் வந்து நம்ம வந்தது என்னென்னா, நம்ம தோன்றணும்னா வந்தோம்னா நமக்கு பேர் நல்ல பேர் கிடைக்கணும். அப்போ எனக்கு வந்து கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வந்துடும். இப்போ நான் எதிராளிகளை பூரா கொண்டுட்டு நம்ம மட்டுமே பேர் வாங்கணும்னு நினைப்பேன். அது வந்து கில்லர் இன்ஸ்டிங்க்ட்னு பேர் இங்கிலீஷில். அது எப்படி வேணாலும் சொல்லலாம். தமிழில் சொன்னால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். தமிழில் சொல்ல, இங்கிலீஷ்லேயே சொன்னால் கில்லர் இன்ஸ்டிங்க்ட்ன்றது இருக்கணும் ஒரு மனிதனுக்கு. இல்லைன்னு நீங்கள் எங்கேயாவது படிக்கிட்டு இறங்குறீங்க பாருங்கள், அதுலேருந்தே ஆரம்பிச்சுக்கணும். நம்ம மற்றவங்களோட வேகமாக இறங்கி காட்டணும். மற்றவங்களோட இப்போ சொல்கிறாங்களே சார் உங்களுக்கு பழைய மாதிரி நடிக்க முடியுதா, பழைய மாதிரி தான் நடிக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த மாடுலேஷன் மாறலையே சார். இன்னும் கோவமாக தானே இருக்கிறோம் படத்தில், இன்னும் சாஃப்ட் ஆக முடியலையே. சிரித்தாலும் வில்லனிக்கா சிரின்னு சொல்கிறான். எனக்கு டைரக்டரும் ப்ரொடியூசரும் தான் முக்கியமே தவிர மற்றவங்க பற்றிலாம் நான் கவலைப்படுறேன். எதை ஜனங்க ரசிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறது. எனக்கு உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, இவருக்கு பிடிக்கலன்றதை சொல்ல முடியாது. டைரக்டருக்கு பிடிச்சிருக்கு, விட்டுறணும் வேலை இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் சார், இப்போ வர்ற பெரிய பட்ஜெட் படம்லாம் இன்னைக்கு வந்த பொழுதுல காணாமல் போயிடுது, ஒன்றும் ரிலீஸ் பண்ண முடியல. ஆனால் மினிமம் பட்ஜெட் 1.5 கோடி 2 கோடிக்கு இன்னைக்கு எடுக்கிற படங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகுது சார். என்ன காரணம்? அது வந்து படம், இப்போ நாங்கள் தமிழ் படத்தை நீங்கள் சொல்கிறீங்க, பொதுவாக மலையாள படமாகட்டும், கன்னடமாகட்டும், தென்னிந்திய மொழி படங்களே சொல்கிறேன், தெலுங்காகட்டும், ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க. முந்தி நம்ம எடுத்த மாதிரி. ஆமாம், ஒரு பாசமலர் மாதிரி எடுக்கணும்னா இனிமேல் முடியுமா? வாய்ப்பு இல்லை சொல்கிறாங்க. பார்க்கவும் மாட்டாங்க சார். இல்லை, நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கன்னு சொல்கிறேன். அது மாதிரி கொஞ்சம் டைலாக் பேசினாலே பார்க்க மாட்டாங்க. இவர் படையப்பாலையா, ஆமாம், ரஜினி சாரோட சிவாஜி சார் நடித்தார். அந்த தூணை தொட்டுக்கிட்டே கீழே விழுந்து இறந்துடுவார். அதை ஆடியன்ஸும் இருந்து கத்தி நான் பார்த்துருக்கேன். எனக்கு கோவம் வந்தது. நான் ஏன்னா சிவஜெயகண சார் ரசிகன், எனக்கு கோவம் வந்தது. ஏன்னா அவங்களுக்கு இந்த நேரம் இல்லை சார் இதெல்லாம் யோசிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ தெரியல. ஏன்னா இன்னும் வந்து பிசாசு படத்தை ரசித்தாங்களே, அதுலேயும் அழுதுகிட்டு தானே நான் வந்தேன். அதை எப்படி ரசித்தாங்க? அது சொல்லும் போதெல்லாம் அதை சொல்கிறாங்க. அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக மனிதன் செஞ்சேன். அதை பிரமாதமாக ரொம்ப டாப் சார் உங்கள் நடிப்புன்னு சொல்கிறாங்க. நான் தம்பிக்கிட்டே போய் சொன்னேன், உதயநிதிக்கிட்டே போய் சொன்னேன், தம்பி இந்த பக்கம் நான், அந்த பக்கம் இவர் யார் பிரகாஷ் ராஜ், 2 பேரும் ஜெயின்ஸ், தே லவ் டு கில். எல்லாரையும் கொண்டுட்டு தான் மட்டும்தான் பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆமாம், நீங்கள் இப்படியே நடிச்சிங்கன்னா போதும். இந்த 2 பேர் நிற்கிற ராதா ரவி, பிரகாஷ் ராஜ்னு நினைக்காதீங்க. 2 கேரக்டர் உங்கள் உங்கள் கணக்கு பூரா அவர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இவர் வந்து ஜட்ஜு. நம்ம பேசணும், அவ்வளோதான். யூஆர் அ லாயர். இது சொன்னா இல்லையா? அவர் பஸ்ஸில் ஏறி போய் சொன்னேன், கேரவனில் போய் சொன்னேன். எங்கேயா தனியாக சொல்லினா கூட இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அந்தளவுக்கு நான் அவர்கிட்ட போய் சொன்ன விஷயத்த, இஸ் எ நைஸ் மேன். அது கேட்ட அவர் செஞ்சது நல்லா இருந்தது.
படம் ஓடுதா ஓடலையான்றதை பற்றி உனக்கும் எனக்கும் பிரச்சனையே கிடையாது. இந்த பிரச்சனை பூரா யாருது? டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில் போய் கட்டுறாங்க. அது ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க, சில பேர் ஓடலைன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது. சில பேர் 2வது நாளே வெற்றி விழா கொண்டாடுறாங்க. அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொண்டாடுறாங்கன்றது இப்போ சொன்னாங்க. எனக்கு இதை இப்போ சொன்னாங்க, இப்போ நேற்று சொன்னாங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வெற்றி விழா. அது நல்லது தானே, அட்வான்ஸில் பண்ணிடுறது நல்லது. இப்போ அட்வான்ஸ் இப்போ ஆடியோ லான்ச்லேயே கொண்டாடிக்கலாம் சார். எதுக்கு ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி கொண்டாடணும்? அதுக்கு என்ன செய்கிறது? அதை எங்கெங்கே பப்ளிசிட்டி எப்படி பண்ண முடியுமோ அப்படி நீங்கள் ஒன்றும் இல்லை. கமல் சார் படம் ரிலீஸ் ஆச்சு, தக் லைஃப். அதுக்கு எவ்வளோ பெரிய விளம்பரம் சார். ஐயோ அது மாதிரி விளம்பரம் நான் பார்த்ததே இல்லை. சாப்பிட்டா ஒரு பார்ட்டி, நின்னா ஒரு கமல் போன்ற ஒரு பெரிய பிரம்மாண்ட நடிகனுக்கு அந்த இது வச்சாங்க. பட் படம் ஓடலைன்னு சொன்னாங்க, தக் லைஃப் ஓடலை. ஏன் அதே மாதிரி கூலி ஓடலைன்னு சொன்னாங்க. அவருக்கு நல்ல ஒன்றை படம் ஜெயிலர்னு சொன்னாங்க. ஜெயிலர் 30 பசங்க சார். அவங்க நெல்சன் ஆகட்டும், இல்லை மாரி செல்வராஜ் அவர், லோகேஷ், இவங்கெல்லாம் இப்போத்த ஆளுங்க. அவங்க இப்போத்த மூடுக்கு கரெக்டாக எடுப்பாங்க. தானு சார்கிட்ட சொன்னேன், ஏன் சார் என்ன போடலன்னு. ஒரு நாள் கூப்பிட்டாரு என்ன, நீங்கள் இந்த படத்தில் நடிக்க போகிறீங்க, மலேசியாவுக்கு போகிறீங்கன்னு சொன்னாங்க. எத்தனை நாள்? ஒரு நாள் ஒர்க்குன்னு சொன்னார். சார் நான் ஒரு நாள் ஒர்க்கு ரஜினிகாந்த் படத்தில் நடித்ததே இல்லை. அதானே, மினிமம் 5 நாளாவது நடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா? இல்லை, அவர் டைரக்டர் என்ன நினைக்கிறாருன்னா புது ஆளுகளை போடணும் ஃபேஸுங்க. அப்போ அவர் போட்டதே தப்பாச்சு, ரஜினிகாந்த் போட்டதே தப்பாச்சு. ஏன்னா அவரே பழைய முகம் தான், இருக்கிறதுலே பழைய முகம் தான் அப்படின்னு சொன்னேன். சொல்லுக்காக சொன்ன ஒழிய அவருக்கு வந்து ஃபேமஸ் இருக்குது, அவருக்கு மக்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, எனி டைம் பார்ப்பாங்க அவர். இதையே நான் ரஞ்சித் எதிர்க்கு ஒழிச்சு வச்சு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒளிவு முறையே கிடையாது சார் உங்களுக்கு. அதனால ரஞ்சித் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தார் மோகன் கார்டன்ஸ்க்கு. அப்போ சொன்னேன், ரஞ்சித்மா நான் இப்படி சொன்னேன் பதில்னு சொன்னேன். அதுக்கு அவர் கேட்டார், என்ன அண்ணா நான் அப்படி சொல்லணேன், நீ சொன்னியோ சொல்லலையோ எனக்கு அதை பற்றி இல்லை, பட் இதுதான் நடந்த நடப்பு அப்படின்னு அதை சொன்னேன். எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா புதுமுகம்லாம் சினிமாவுக்கு வரணும். இப்போ நிறைய பேர் புதுமுகம். உண்மைதான் சார். உனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அதனால ஒரு குற்றம் கிடையாது. இப்படி தானே எல்லாருமே வந்திருப்போம். நான் உள்ளே வரும்போது, மன்மதலிலே வரும்போது நான் தெரியாதவன் தானே, புதுமுகம் தானே, அப்புறம் தானே தெரிஞ்சவன். புதுமுகமாக பழைய முகத்துக்கான தமிழில் சொல்கிறேன். எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, முதலில் நான் எம்ஆர்ஆர் பையன் சார். யாருமே எம்ஆர்ஆர் பையன் படம் எடுங்க, நிறைய படம் நடிகங்கள்லாம் யாரும் கொடுக்கல. எனக்கு தண்ணீர் வந்து ரெக்கக்னிஷன் கொடுத்துச்சு. உயிர் உள்ள ஒரு விஷால பூஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது சிறந்த வில்லன், அற்புதமாக கெடுக்கக்கூடியவர் அவர் தாண்டான்னு என்ன நம்மளை ஃபிக்ஸ் பண்ண. அதனாலே உங்களுக்கு நெகட்டிவாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், அதனாலே நெகட்டிவ் தான். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ அச்சமில்லையில் டைரக்டர் கேபி சார் என்னை ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு, கதையில ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு, இந்த கேரக்டர் ஒன்று தந்திருக்கண்டான்னு ஒன்று சொன்னார். நான் சொன்னேன், சார் இது வேணாம் சார், எனக்கு ஒரு வில்லன் கொடுங்க சார் செய்கிறேன். கண்ணு வந்து வில்லன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க சார். டே நான் உன்னை ஹீரோ ஆகணும்னு பார்க்குறேன், நீ என்னடா நீ வேறு இதை அப்படி பண்ணுறியான்னு சொன்னார். ஒரு ரேடியோ பொய்க்கால் குதிரை தான் ரேடியோ இன்ஜினியர் கொடுத்தாரு எனக்கு வேஷம். காமெடி பண்ணேன். அது பண்ணதுனால நிறைய படத்தில் என்னை கூப்பிட்றாங்க. குரு சிஷ்யன்லாம் அதுக்கு பிறகு தான் காமெடிக்கு கூப்பிட்டாங்க. பட் இந்த காமெடி வந்து பேசிக்காக நான் நாடகத்தில் நிறைய பண்ணுவேன். நாடக அனுபவம் தான் எனக்கு காமெடி, நடிப்பு அனுபவம் செகண்டு. அடுத்தவர்களை சிரிக்க வைப்பது ரொம்ப கடினம். நம்ம சிரிச்சுக்கலாமே ஒழி அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கடினம். கண்டிப்பாக அது செய்யறதுக்குன்னு ஒரு திறமை வேணும். இப்போ நாகேஷப்பாவெல்லாம், சந்திரபாபுன்னெல்லாம், இப்போ கவுண்டமணி செந்தில் வரைக்கும் சொல்கிறேன். விவேக்குக்கெல்லாம் கடவுளின் கொடுப்பினை இருந்தது. அதனால தான் அவங்களாம் அந்த அளவுக்கு பண்ணாங்க. அடுத்தவங்களை சிரிக்க வச்சாங்க. ஸ்க்ரீனில் வந்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் சில பேர் விட்டுட்டு வெளியே போனவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. உச்சத்தில் இருக்கும்போதே சில பேர் இருக்காங்க. இவங்க பழைய மாதிரியே காமெடி பண்ணியிருந்தா நல்லா இருக்காது. அவங்க எடுத்த மூவ் கரெக்ட். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் அவங்க மூவ் எடுத்திருக்காங்க. அதனால் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நான் ஒத்துக்கிறேன். அதை நான் பண்ணுறேன். எல்லோரையும் சிரிக்க வைக்கிறேன். ஏன்னா எல்லோரையும் சிரிக்க வைக்கிறதுன்றது அது ஒரு கலை. உண்மைதான் சார். நான் நாடகத்தில் பாஸ்கி சார் நாடகம் நடித்தேன். அதில் பாஸ்கி சார் நாடகம் நடிக்கும்போது நான் சீரியஸ் கேரக்டர், நான் மட்டும். ஆனால் பேசுகிறதெல்லாம் காமெடியாக பேசுவேன். ஏன்னா த டைமிங் வாஸ் தட்.
Correct. அந்த காமெடியை கொண்டாடணும். காமெடி நாடகம் பாஸ்கி இது. நான் ஒரு 50 நாடகம் நடித்தேன் அவர்களை. எனக்கு வந்து நாடகத்துக்கு மேலே மோகம் உண்டு, சினிமா மேலே ஆசை உண்டு. சினிமா மாதிரி பணம் இல்லை, புகழ் இல்லை, எல்லாமே இதில் தான் பெருசு, ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு ஷோலேயே ஃபஸ்ட்டு ஒரு 2வது ஷோலேயே தெரிஞ்சிடும் சார், தேருமா தேராதான்னு. அதில் அது நடித்தவங்க தேருவாங்களா தெரியலையான்றது 2வது ஷோலேயே தெரியும். நீங்கள் அவ்வளோ லிஸ்ட்டு போடுங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க, அதனால தான் பேர் இருக்கு. உண்மைதான் சார். இப்போ கடைசி இப்போ தனுஷ் சார் டைரக்ட் பண்ணுறாரு, எல்லோரும் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருக்கு. முதல் படத்தை பார்த்துட்டு யாருமே வந்து சொல்ல முடியாது தனுஷ் இப்படி நடிப்பாருங்க, இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. யதார்த்தமாக இருந்தார் அவர். இப்போ பார்த்தா யதார்த்தத்தையும் உச்சிக்கு போயிருக்காரு. கரெக்ட். படமே நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான் அவருக்கு வந்துச்சு. ஆமாம், அவருக்கு கேமராமேன் கஷ்டப்பட்டார், லைட் வைக்க முடியல, கண்ணெல்லாம் பார்த்தா டொக்கு வந்துருச்சு சொல்கிறாங்க. எனக்கு சொன்னாங்க அவருக்கு சரியா இல்லைன்னு சொன்னாங்க. எது இருக்கோ இல்லையோ அவருக்கு திறமை இருந்தது, அதை ஒத்துக்கணும், அதை டெவலப் பண்ணிட்டார். கண்டிப்பாக சார். 52 ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கீங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா சார் எனக்கு சினிமா துறையில்? எனக்கு போதுப்பா, இல்லை எனக்கு இந்த கேரக்டர் இன்னும் நிறையா இருக்குது? இல்லைங்க, சினிமாவில் மட்டும் நான் திருப்தி ஆகிட்டேன்னு சொன்னேன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஃபூல். சினிமாவில் திருப்தி ஆகவே முடியாது. இதை விட பெரிய விஷயம் செஞ்சுருக்கலாம், இதை விட பெட்டராகவும் செஞ்சுருக்கலாம், இதை விட பெட்டராக பேசியிருக்கலாம், அப்படிலாம் நினைப்போம். முந்தி வந்து ஒரு டைமில் சினிமாவில் எல்லோரும் பேசுனாங்கன்னா சோஷியல் ரெஃபர்மேஷனுக்காக பேசுனாங்க. ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் அப்பாலாம் பேசியிருக்காரு. வில்லன்னு சொல்கிற இடத்துல கூட இந்த செல்லில் பார்க்குறோம்ல, வில்லன்னு சொல்கிற இடத்துல எங்கள் அப்பாவை கொண்டாட மாட்டாங்க. அப்புறம் ஃபாதர் ரோலும் கொண்டாடுற இடத்துல எங்கள் அப்பாவை கொண்டாட மாட்டாங்க. ஆனால் இது எல்லாமே அவர் தான் செஞ்சார், ஒரே ஆள் செஞ்சார். இதை செஞ்சது இப்போ சொல்லும்போது, அன்றைக்கி சரவணன் சார் சொல்லும் போது கூட ஒரு நடிகை எம்.ஆர். ராதாவையும் தாண்டி விட்டாருன்னு. அது படக்கணக்கில் அவர் பண்ணது 100 சில்லற படம், நான் பண்ணது 400 சில்லற படம், இவ்வளோதான் வித்தியாசம். ஆனாலும் அவரை போல் நம்மளால் முடியுமா? இப்போ வாய்ப்பு. ஏன்னா அங்கே டைரக்டர்ஸ் அமைஞ்சது அப்படி. இன்னொன்று எங்கள் அப்பாவுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாதுன்னா யாருக்குமே புரியாது. ஸோ அதனால சினிமாவில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு சொல்ல முடியாதுங்கிறீங்க? யாருமே நான் திருப்தி ஆகிட்டேன் பாருங்க சொல்லக்கூடாது. சிவாஜி சார்லாம் நடித்தாருன்னு மூளை இல்லாதவரா அவர்? அதானே. அவர் கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருந்தார். சினிமாவில் அவர் போஸ்டரில் அவர் ஃபோட்டோ வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு ஷார்ட் அடிச்சு முதல் மரியாதையில் அவர் நடித்த மாதிரி யாரையும் நடிக்க சொல்லுங்கள். எதுக்குன்னா அந்த மாதிரி அமையும் ஏதாவது. புரட்சித் தலைவர் அவர் கரெக்டாக அரசியலுக்கு போனது வந்து சினிமாக்காரன் அரசியலுக்கு வர முடியும்னு, பிரம்மாண்டமாக வர முடியும்னு கற்றுக் கொடுத்தவர். ப்ரூவ் பண்ணிட்டார்ல சார். அதுக்கு முன்னாடி உலக நாடுகளில் புஷ்லேருந்து எல்லாருமே நடிகன் தான், அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு புரட்சித் தலைவர் வரும்போது அதுக்கு பிறகு தான் நம்ம நாட்டிலேயே அமிதாப் பச்சன்லாம் அரசியலுக்கு வந்தார். நம்மளும் வந்துடலாம், யாரும் வர முடியாது, அவரை போல் முடியாது, அவ்வளோதான். இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.